வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் ஆர் சீக்வல் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். நான் எப்படி எடுத்திருக்கிறேன்னா, இதுதான் மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. இதில் தான் நம்ம கோரிஸ்லாம் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்குள்ளே நான் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வச்சுருக்கேன். இன்டர்வியூ பேஸில் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாட் இஸ் எஸ்கியூஎல்னா என்னது? எஸ்கியூஎல்னா the abbreviation of SQL is Structured Query Language. The standard of writing queries in a language format is called SQL. Structured Query Language என்னது? அது ரைட்டிங் queriesனா என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, க்ரியேட் டேட்டாபேஸோட நேமு இப்படி தான் கொடுக்கணும். ஒரு டேட்டாபேஸ் நேமை கொடுத்துட்டு டேட்டாபேஸ் க்ரியேட் சொல்லிட்டு நம்ம மாற்றி கொடுத்தா க்ரியேட் ஆகுது. இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இப்படி க்ரியேட் பண்ணால் இது உள்ளே போய்ட்டு ஒரு டேட்டாபேஸ் சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிடும். இதை தான் நான் என்ன சொல்லுவாங்கன்னா, த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரைட்டிங் இப்படி தான் நம்ம ரைட் பண்ணணும். என்ன ரைட் பண்ணணும்? கொரிஸ் ரைட் பண்ணணும். செலக்ட் பண்ணு, இன்சர்ட் பண்ணு அப்படி சொல்லிவிட்டு இந்த ஸ்டூடியோவுக்கு நம்ம சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோவுக்கு கொடுக்குறோம். அது க்ரியேட் பண்ணது, இல்லைனா இன்சர்ட் பண்ணது டேபிளில், இல்லை டேபிள் புதுசாக க்ரியேட் பண்ணால் டேபிள் க்ரியேட் பண்ணது, இந்த மாதிரி எல்லாமே கொரிஸ் மூலிமா கொடுத்து அது ஒரு ஃபார்மேட்டாக கொடுத்து நம்ம பண்ணுறது தான் எஸ்கியூஎல் சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாட் இஸ் எஸ்கியூஎல் கேட்டால் இதை நீங்கள் சொன்னாலே போதும். த ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் ரைட்டிங் ஏ கொரிஸ் இன் லாங்குவேஜ் ஃபார்மேட் இஸ் கால்டு எஸ்கியூஎல் அப்படி சொல்லுங்களா. அண்ட் த செகண்ட் கொஸ்டின் இஸ், வாட் இஸ் எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ்? எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ்னால் என்னது? எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ்னால் டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல், அப்புறம் டிக்யூஎல் ஆர் டிஆர்எல், இதுதான் எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ்னுவாங்க. டிடிஎல்னால் என்னது? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டிஃபைனிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ், யூஸ்ட் ஃபார் டிஃபைனிங் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். இந்த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? இப்போ இதுதான் ஃபுல்லாக டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸில் என்னென்ன இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸஸ் அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா சிஸ்டமில் ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். நம்ம க்ரியேட் பண்ணுற டேட்டாபேஸ்லாம் இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுற டேட்டாபேஸ். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுற டேட்டாபேஸஸ். இது எல்லாமே சிஸ்டமில் இருக்க டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே என்னென்னலாம் இருக்கணும்? டேபிள் இருக்கணும். டேபிள் எப்படி இருக்கணும்? எத்தனை காலம் இருக்கணும்? வியூஸ் இருக்கணுமா? ஸ்டோர் ப்ரொசீஜர் இருக்கணுமா? ஃபங்க்ஷன் இருக்கணுமா? இந்த மாதிரி ஒரு டேட்டாபேஸை டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் டிஃபைன் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது. ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணலாம், அப்புறம் ஒரு டேபிளை ஆல்டர் பண்ணலாம், அந்த டேபிளை ட்ராப் பண்ணிடலாம். இதுதான் டேட்டா டிஃபைனிங். ஓகேவா? டெஃபினிஷன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. டிஎம்எல், இப்போ க்ரியேட் பண்ணுற டேட்டாவில் மேனுப்புலேட் பண்ணுறோம். டேட்டா மேனுப்புலேஷன் லாங்குவேஜ். மேனுப்புலேட்ன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா, மேனுப்புலேட் அதை ப்ராசஸ் பண்ணுறோம். அதாவது ஒன்று இருக்கிறத வேறு மாதிரி மாற்றுறோம், இல்லை வேறு மாதிரி இருக்கிறத இன்னொரு மாதிரி மாற்றுறோம். டேட்டா பேஸில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணியிருந்தோம், வேர்கேர் ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னா அதை நம்ம இன்ட்டாக மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்கேராக ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னா இதை கன்வெர்டட் இன்ட்டாவும் மாற்றலாம், இல்லைனா பைட், இந்த மாதிரி என்ன நம்ம மாற்றிட்டே இருக்கலாம். மேனுப்புலேட் பண்ணுறோம். ஒரு டேட்டாக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம். அதாவது ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ண டேபிளுக்குள்ளே ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறோம், அந்த டேட்டாவை அப்டேட் பண்ணுறோம், அப்புறம் டெலீட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒன்று பார்ப்போம். டிசிஎல், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், கண்ட்ரோல் த டேட்டா ஃபார் ஆக்சிஸ் அண்ட் கிராண்ட் ரிவோக். இந்த டேபிளில் சிலருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும், சிலருக்கு ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது, சிலருக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாமே டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜில் வந்துடும். அண்ட் டிக்யூஎல் ஆர் டிஆர்எல், டேட்டா கொரி லாங்குவேஜ், டேட்டா ரிட்ரீவல் லாங்குவேஜ். ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவை எப்படி எடுக்கிறது, என்ன யூஸ் பண்ணி எடுக்கும்? யூஸ்டு டு ரிட்ரீவ் த டேட்டா ஃப்ரம் த டேபிள், ஃபெச் த டேட்டா ஃப்ரம் த டேபிள். இப்போ நம்ம ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ண டேபிளில் இருந்து டேபிளில் இருக்க டேட்டாவை எப்படி இருக்குது, இல்லைனா இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே என்னென்னலாம் டேபிள் இருக்குது. இந்த மாதிரிலாம் வேல்யூஸ் ரிட்ரீவ் பண்ணி பார்க்குறோம். பார்த்தீங்களா? இதெல்லாம் ரிட்ரீவல்னு சொல்லுவாங்க. டேட்டா ரிட்ரீவல் லாங்குவேஜ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வாட் இஸ் எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா, டிடிஎல் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டிஎம்எல் டேட்டா மேனுப்புலேஷன் லாங்குவேஜ், DCL data control language,
டிக்யூஎல் ஆர் டிஆர்எல், டேட்டா query லாங்குவேஜ், டேட்டா ரிட்ரீவல் லாங்குவேஜ் அப்படி சொல்லிட்டு சொல்லிடலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்பொழுது நீங்கள் ஆடியோ ஃபார்மேட்டில் கூட நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம், கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸை பார்த்துட்டோ இல்லைனா வந்து ஆடியோவை கேட்டுட்டோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு தேர்ட் கொஸ்டின். வாட் ஆர் த ஆத்தன்டிகேஷன் டைப்ஸ் இன் SQL சர்வர்? ஸோ SQL சர்வரோட ஆத்தன்டிகேஷன் டைப் என்னது சொல்கிறேன். ஸோ இதுதான் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர். இதுதான் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர். இப்போ இவங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் இங்கே மாஸ்டர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் டேட்டா பேஸோட நேம். இந்த டேட்டா பேஸ் வந்து சிஸ்டம் டேட்டா பேஸ், சிஸ்டமில் ஆல்ரெடி இருக்க டேட்டா பேஸ் தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் பெர்மிஷன் டு என்டர் ஆர் லாகின் இன் டு த சிஸ்டம். இப்போ நான் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள என்ட்ரியாக இருக்குல்ல, அதே மாதிரி இந்த SQL இந்த மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் யூஸ் பண்ணும்பொழுது அது ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ எப்படின்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இது தான் உங்களுக்கு வரும். சர்வர் நேம் டேட்டா பேஸ் இன்ஜின். ஓகேங்களா? இந்த மாதிரி டேட்டா பேஸ் இன்ஜின் கொடுத்துட்டு சர்வர் நேம் வந்து நம்மளோட சர்வர் நேம். இந்த சர்வர் நேம் என்னது பார்த்தீங்கன்னா IISல போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் சர்வர் நேம். என்ன ஆத்தன்டிகேஷன், விண்டோஸ் ஆத்தன்டிகேஷனா, SQL சர்வர் ஆத்தன்டிகேஷனா, ஸோ இந்த மாதிரி அதர் ஆத்தன்டிகேஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விண்டோஸ் சர்வரில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஆல்ரெடி நான் கனெக்டில் இருக்குது. இன்னொரு ஆத்தன்டிகேஷன் பாருங்கள், விண்டோஸ் சர்வர் ஆத்தன்டிகேஷன். லாகிங் பேஸ்ட் ஆன் விண்டோஸ் கிரெடென்ஷியல், உங்களோட விண்டோஸ் கிரெடென்ஷியல் பேஸ் பண்ணி தான் லாகின் இருக்கும். அண்ட் SQL சர்வர் ஆத்தன்டிகேஷன், லாகின் பேஸ்ட் ஆன் த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஃபார் SQL சர்வர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SQL சர்வர்னு சொல்லிட்டு இருக்கோம் பாருங்கள், இங்கே கொடுத்தீங்கன்னா லாகின் பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும். இது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம், எங்கெங்கே எப்படி லாகின் கிரெடென்ஷியல்லாம் க்ரியேட் பண்ணுறது SQL சர்வருக்கு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அண்டு மிக்ஸ்டு மோர் ஆத்தன்டிகேஷன், பெர்மிஷன் ஃபார் போத் விண்டோஸ் அண்ட் SQL சர்வர். SQL சர்வர் மிக்ஸ்டு மோராக இருக்கும். அந்த மாதிரி SQL சர்வர் பெர்மிஷன் கொடுக்கலாம், SQL சர்வர் மூலிமா பெர்மிஷன் கொடுக்கலாம், விண்டோஸ் சர்வர் மூலிமாவும் பெர்மிஷன் கொடுத்தா இது மிக்ஸ்டு மோர் ஆத்தன்டிகேஷன். இது வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. இது ரெண்டு மட்டும் நம்ம இப்போதைக்கு சொன்னால் போதும். ஆஸ் அ ஃப்ரெஷராக நம்ம வந்து பிகினர் லெவலில் இது ரெண்டுத்தையும் கற்றுக்கிட்டா போதும். ஓகேங்களா? அண்ட் த ஃபோர்த் கொஸ்டின் இஸ் வாட் இஸ் டேட்டா பேஸ்? இப்போ தான் நம்ம உள்ளே நுழைகிறோம். டேட்டா பேஸ்னால் என்னது? ஸோ நான் சொன்ன மாதிரி மாஸ்டர்ன்றது ஒரு டேட்டா பேஸ். இந்த மாஸ்டர் என்னது, இங்கே போய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா டேட்டா பேஸஸ், ரெண்டு டேட்டா பேஸ் இருக்கும் உங்களுக்கு. சிஸ்டம் டேட்டா பேஸ், அதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ண டேட்டா பேஸ். சிஸ்டம் டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர், மாடியூல், மாடல், MSB, டெம்பரரி DB டேட்டா பேஸ் இது மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் சிஸ்டம் பேஸ்ட். இந்த சிஸ்டம் பேஸில் தான் மாஸ்டர் என்ற டேட்டா பேஸ் இருக்குது. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற டேட்டா பேஸ் வந்து கிரியேட் டேட்டா பேஸ் ப்ராடக்ட் சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுற வச்சிங்களேன். ஸோ கிரியேட் டேட்டா பேஸ் நேம் collection of related data inside secured box. It comprises tables, views, stored procedure. Database na அது collection of related data inside a secured, இது வந்து ஒரு செக்யூரான பாக்ஸ்னு ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் டேட்டா பேஸ்னு ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, செக்யூரான பாக்ஸு. இந்த பாக்ஸ்க்குள்ளே டேபிள் இருக்குது, வியூஸ் இருக்குது, ஸ்டோர்ட் ப்ரொசீஜர் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, டைப்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள். இதுதான் வந்து இதெல்லாம் உள்ளடக்கியது தான் டேட்டா பேஸ். இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ளே இதெல்லாம் ஒரு ஃபோல்டருக்கு வச்சிங்களேன். இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு இன்னொரு பெரிய பாக்ஸுக்குள்ளே இதுக்குள்ளே எல்லாமே டேபிள் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்கிறேன்னா கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா இன்சைட் அ செக்யூர் பாக்ஸ். இட் கம்ப்ரைஸ் டேபிள்ஸ், வியூஸ், ஸ்டோர்ட் ப்ரொசீஜர் எல்லாமே இருக்கும். அது உள்ள ஸ்டோர்ட் ப்ரொசீஜர்னால் எஸ்பின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ப்ரோக்ராமபிலிட்டிக்குள்ளே இங்கே போட்டிங்கன்னா ஸ்டோர் ப்ரொசீஜர் சொல்லிட்டு இருக்கும். இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். டேபிள்ஸு, வியூஸு, ஸ்டோர் ப்ரொசீஜர் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் வாட் இஸ் ரைட்? இப்போ தான் நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். ரைட் SQL query டு கிரியேட் டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸ் நேம் ப்ராடக்ட் சொல்லிட்டு க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு கொஸ்டின் ஒரு இன்டர்வியூவில். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணலாம் சரிங்களா? சின்டாக்ஸ் பாருங்கள், கிரியேட்
டேட்டாபேஸோட நேம். இப்போ நம்ம ப்ராடக்ட் சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ராடக்ட்ன்ற டேட்டாபேஸ் இருக்கான்னு தெரில, பார்ப்போம். க்ரியேட் டேட்டாபேஸ் ப்ராடக்ட். ஓகேங்களா, கொடுத்து இங்கே இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. எஸ்கியூஎல்ன்றது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம், இல்லை கேப்ஸ்லையும் கொடுக்கலாம். இங்கே பாருங்க, க்ரியேட் டேட்டாபேஸ். ஆனால் இப்போ இங்கே இதில் வந்து ப்ராடக்ட்னு பார்த்தீங்க இப்படி கொடுக்குறீங்கன்னா, ஸோ இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணலாம் பாருங்கள், க்ரியேட் டேட்டாபேஸ். இது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. இந்த க்ரியேட்டும் ஒன்று தான், இந்த டேட்டாபேஸ் ஒன்று. ஆனால் பட் இது வந்து கேஸ் சென்சிட்டிவ், இது ரெண்டுமே வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுவோங்களா, செலக்ட் பண்ணணும். இது அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸிக்யூட் இல்லை F5 ரெண்டுமே கொடுக்கலாம். கீபோர்டில் F5 கொடுத்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை எக்ஸிக்யூட் கொடுத்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், த டேட்டாபேஸ் ப்ராடக்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், சூஸ் எ டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ் நேம். ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது. ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்கள், க்ரியேட் டேட்டாபேஸ். இது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. என்ன வேணால் ஸ்மாலும் கொடுக்கலாம், கேப்ஸ்லாம் கொடுக்கலாம். இந்த ப்ராடக்ட் இப்போ இது ரெண்டுமே ஒன்று தான். இதுக்கு ஸ்மாலில் இருக்குது, இது கேபிட்டல் இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, ப்ராடக்ட் இப்படி நான் பண்ணுறேன். ரெண்டுமே ஒன்று தானே, ப்ராடக்ட்டு PRODUCT இதே மாதிரி கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே த டேட்டாபேஸ் ப்ராடக்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், சூஸ் டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ் நேம். ஸோ ரெண்டுமே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து இப்போது யூஸ் ப்ராடக்ட் இதை கொடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், மாறிச்சு பாருங்கள். இப்போ நான் இந்த ப்ராடக்டை கொடுத்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் கேப்ஸில் பண்ணாலும் சரி, ஸ்மாலில் போட்டாலும் சரி, இதை வந்து உங்களுக்கு ப்ராடக்டாக தான் எடுத்துக்குது. ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ கேஸ் சென்சிட்டிவ், நோ கேஸ் சென்சிட்டிவ். ஸ்மாலில் கொடுத்தாலும் கேப்ஸில் கொடுத்தாலும் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா, புரிஞ்சிருச்சா? ஓகே, சூப்பர். ஸோ ஒரு டேட்டாபேஸை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ராடக்ட் அண்ட் டேட்டாபேஸ் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. இப்போ நான் வேறு என்ன டேட்டாபேஸ் நேம், ப்ராடக்ட், இன்றைக்கி டேட்டு போட்டுருவோமா, 12/04/2000. இங்கே 12/04 போட்டுப்போம். இப்போது செலக்ட் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணாலும் செலக்ட் ஆகும். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி வருது பாருங்கள் மெசேஜ். ஸோ இந்த கமெண்ட்ஸ் நம்ம எங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோம், ஞாபகம் இருக்குதுங்களா? வாட் இஸ் கமெண்ட்ஸ், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். நம்ம என்ன பண்ணோம், க்ரியேட் பண்ணோம். இங்கே பாருங்கள், க்ரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து பாருங்கள். புரியுதுங்களா? இப்படி தான் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும். இந்த டேட்டா பேஸ் வந்து எங்கே பார்க்கணுன்னா, இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள் டேட்டா பேஸ். இப்படி பார்க்கலாம். இல்லை இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேட்டா பேஸை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் கொடுத்தாலும் வரும். இல்லை இங்கே இருக்கு பாருங்கள் ரெஃப்ரெஷ் பட்டன், இதை கொடுத்தாலும் வரும். இப்போ இங்கே வந்து நம்ம ப்ராடக்ட் 12/04 சொல்கிற டேட்டா பேஸ் வந்து இருக்கா பார்ப்போம். இங்கே பாருங்கள் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே டேபிள்ஸ் ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு, வியூஸ் இருக்குது. ஆனால் டேபிளுக்குள்ளே எதுவுமே க்ரியேட் ஆகலை. நம்ம எதுவுமே டேபிள் என்ன க்ரியேட் பண்ணல, இதுக்கப்புறம் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு உண்டான டேபிள் எல்லாமே, ஃபோல்டர்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து மாஸ்டரில் தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், இப்படி தான் இருக்கும், மாஸ்டர்னு இருக்கும். ஸோ
ஹவு டு யூஸ் டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு இந்த டேட்டாபேஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைனா இதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது யூஸ் டேட்டாபேஸோட நேம். நம்மளோட டேட்டாபேஸோட நேம் வந்து ப்ராடக்ட் 1204 தான் நம்மளோட டேட்டாபேஸோட நேம். இங்கே பாருங்கள் மாஸ்டர்னு இருக்குது பார்த்தீங்களா. அது முன்னாடி நம்ம எப்பப்பெல்லாம் ஒரு டேபிள் ஏதோ பண்ணும்போது எந்த டேட்டாபேஸில் பண்ணுறன்றதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இப்படி யூஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். இப்படி தான் யூஸ் பண்ணுறோம். அதுதான் இந்த கேள்வி என்ன இருக்குன்னா ஹவு டு யூஸ் டேட்டாபேஸை எப்படி யூஸ் பண்ணுங்க. யூஸ்ன்ற கமாண்ட் போட்டு டேட்டாபேஸ் நேம் நம்மளோட டேட்டாபேஸ் நேம் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா. அண்ட் தென் ரைட் a SQL query to create a table with column அப்படி சொல்லிட்டு இப்போ இதுக்குள்ளே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கு. ப்ராடக்ட்குள்ளே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கு. டேபிள் நேம் டிபிஎல் ப்ராடக்ட். டிபிஎல்னா ஷார்ட் ஃபார்ம். டேபிளுக்கு வந்து நம்ம ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறோன்னா அது டேபிள் அப்படி சொல்லிட்டு தெரியறதுக்கு நம்ம வந்து டேபிள் எந்த க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம டிபிஎல்னு யூஸ் பண்ணுவோம். இதுவே ஸ்டோர் ப்ரொசீஜர்னு வச்சிங்களேன். ஸ்டோர் ப்ரொசீஜர் இருந்தால் அது இருந்துச்சுன்னா அதை வந்து எஸ்பின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி சொல்கிறாங்க. இந்த ஷார்ட்கட்ஸ் டேபிள் நேம் டிபிஎல் ப்ராடக்ட்ன்ற டேபிள் நேம் வந்து க்ரியேட் பண்ணுங்க. அதுக்குள்ளே வந்து டேபிள் நேம் ப்ராடக்ட் நேம் வந்து வேர்கேர் 100 இருக்கணும். மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கணும். எக்ஸ்பைரி டேட் இருக்கணும். குவான்டிட்டி இருக்கணும். காஸ்ட் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணுறது. க்ரியேட் டேபிள் நேம் ஐடென்டிட்டி இப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் க்ரியேட் டேபிள் நேம் என்னது டிபிஎல் _ ப்ராடக்ட்ன்ற டேபிள் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஓப்பன் க்ளோஸ் இது ரெண்டுமே கொடுத்துட்டு இதுக்கு நடுவில் தான் அது காலம்ஸ் நேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ காலம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறோன்னா இது விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ப்ராடக்ட் நேமு மேனுஃபேக்சரிங் டேட்டு ப்ராடக்ட் நேம் இதுக்கு வந்து வேர்கேர் அப்படி சொல்லிட்டு டேட்டா டைப் எவ்வளோ இருக்கணும். ஒரு 100 லெட்டர்ஸ் இருந்தால் போதும். கமா கொடுக்கணும். அப்புறம் ப்ராடக்ட் நேமு அந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் டேட். ஸோ இதோட டேட்டா டைப் வந்து ஒரு டேட்னா என்ன இருக்கணும். அந்த டேட்டா டைப் வந்து டேட்டுன்னு இருக்கணும். கமா டேட்டுன்னு இருக்கலாம். டேட் டைம்னு இருக்கலாம். எது வேணால் இருக்கலாம். ஓகேங்களா. இப்போதைக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டுக்கு வந்து டேட்டு மட்டும் இருந்தால் போதும். அண்ட் எக்ஸ்பைரி டேட் அதுக்கும் டேட்டா டைப்பும் முக்கியம். அதுக்கப்புறம் குவான்டிட்டி 1 2 10 100 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜராக இருக்கும். ஓகேங்களா. காஸ்ட்டுக்கும் அதோட இது வந்து இன்டீஜராக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் காஸ்ட். ஏன் இங்கே ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வேளை இப்போது 10 ரூபா 50 பைசா அப்படி இருக்கும். இல்லைனா ஒரு டேப்லெட் வாங்கும் போது எதனா ஒரு டேப்லெட்டோ இல்லை என்ன வாங்கும்போது மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசிப்டில் வந்து 27.80 இந்த மாதிரிலாம் ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி புள்ளியில் வரும். டாட் வச்சு வரும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப் அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ ஃப்ளோட்னா டாட் வச்சு முடியுது எல்லாமே ஃப்ளோட். ஸோ இப்படி தான் ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் க்ரியேட் டேபிள். ஓகேங்களா. இதை மினிமைஸ் பண்ணிப்போம். க்ரியேட் டேபிள். இங்கே பாருங்கள் கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல். ஏன் இங்கே கமெண்ட்ஸ் வருது.
பிகாஸ் இட்ஸ் a டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் DDL. ஓகேங்களா, இது நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், அப்போ தான் ஈஸியாக புரியும். அண்ட் க்ரியேட் ஆகிடுச்சிங்களா. இந்த க்ரியேட் பண்ண டேபிளை நம்ம எங்கே போய் பார்க்கலாம்? ப்ராடக்ட் 1204, ப்ராடக்ட் 1204ங்களா. இது ரைட் கிளிக் பண்ணுறோம், ரெஃப்ரெஷ் பண்ணுறோம், உள்ளே போய் டேபிள்ஸுக்குள்ளே போகிறோம். இங்கே வருங்க DBO டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட். DBOன்னு இருக்குது பார்த்தீங்களா, DBO டாட் டேபிள் டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட். இந்த டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட் நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோன்னா இங்கே பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு தெரியணும். இங்கே பாருங்கள், டிஃபைனிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? அப்போ தான் இப்படி தான் ரிலேட் பண்ணிக்கணும் நம்ம, அப்போ தான் வந்து ஈஸியாக நம்ம கற்றுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ எல்லாம் நிறைய பேர் பிகினர்ஸாக தான் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் திருப்பி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கே வந்திருக்கோம் நம்ம? இங்கே வந்திருக்கோம். சரிங்களா? இப்போது இது இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ண டேபிள் எப்படி பார்க்கலாம்? செலக்ட் ஸ்டார்ன்றது ஆல்னு அர்த்தம். ஃப்ரம் டேபிள் நேம் TBL ப்ராடக்ட் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் நேமு, மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, குவான்டிட்டி, காஸ்ட். ஆனால் எதுவுமே இன்சர்ட் ஆகலை, ஏன்னா இன்னும் நம்ம இன்சர்ட்டே பண்ணலையே. ஓகேங்களா? இங்கே வந்து ஐடின்னு வரணும். எல்லா டேபிளுக்கும் ஒரு ஐடி வந்து தேவைப்படும். ஒருத்தருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடி கார்டு இருக்கா மாதிரி, ஒரு ஆதார் கார்டு இருக்கா மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஐடியோடு நம்ம பண்ணணும். அது வந்து ஃப்யூச்சரில் இப்படி ஐடியா ஃப்யூச்சரில் அடுத்த கொஸ்டின் அதுதான். I want to create a column with auto increment. How to achieve it? ஓகேங்களா? எப்படி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் காலம் வந்து அச்சீவ் பண்ணுறது கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா, இதில் வந்து ஐடின்ற காலம் ஆட் பண்ணிட்டா போதும். ஐடி இன்ட்டு அப்படி சொல்லிட்டு ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து ஈஸியாக வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் டேபிளில் இன்சர்ட் பண்ணும்போது இன்சர்ட் இன்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம், டேபிள் நேம் கொடுத்துட்டு. அப்போ ஆட் பண்ணும்பொழுது இங்கே பாருங்கள், இப்படி ஆட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஐடி கொடுப்போம், ப்ராடக்ட் நேம் வந்து கொடுப்போம். ப்ராடக்ட் நேம் வந்து ப்ராடக்ட் ஒன்று, ஒரு லேப்டாப் வச்சுக்கோங்களேன், லேப்டாப்னு கொடுப்போம். அதன் பிறகு மேனுஃபேக்சரிங் டேட், இது எல்லாமே சிங்கிள் கோட்டில் தான் கொடுக்கணும், பார்த்துங்க. மேனுஃபேக்சரிங் டேட் வந்து 10/12/2000 அப்படி வச்சுக்கோங்க. எக்ஸ்பைரி டேட்டு இது எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு தான். மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட் இருக்குமான்னு தெரியல லேப்டாப்புக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு 15, ஏன்னா எப்படி ஃபார்மேட் உங்களுக்கு வந்து சேவ் ஆகுதுன்னு பார்த்தா தான் தெரியும். 15 இது வந்து டேட்டு. மந்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 11/2024 இல்லைன்னா வந்து 34 வச்சுப்போம். கமா குவான்டிட்டி ஒரு 10 குவான்டிட்டி. இதுக்கு வந்து டபுள் சிங்கிள் கோட் தேவை கிடையாது, ஒரு 50 குவான்டிட்டி, 50 லேப்டாப் வேணும். காஸ்ட்டு வந்து 25,000. ஓகேங்களா? ஸோ 25,000 வச்சுக்குவோம். இப்போது இதை நான் வந்து செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறேன். இன்கரெக்ட் சின்டாக்ஸ் நியர் இப்படி வருது. ஸோ இன்கரெக்ட் சின்டாக்ஸ் நியர்னால் இது பக்கத்தில் இருக்கிற இதுதான். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் இன்கரெக்ட் சின்டாக்ஸ் நியர். ஸ்டேட் 1 லெவல் 1 இதில் தான் வந்து இங்கே தான் சின்டாக்ஸ் வந்து தப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது நான் வந்து இது டேபிளை வந்து நான் வியூ பண்ணி பார்க்க போகிறேன். இந்த டேபிளில் ப்ராடக்ட் நேம் தான் இருக்குது. இங்கே ப்ராடக்ட், இங்கே ஐடின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஐடியே நம்ம இல்லை, அதனால தான் இன்கரெக்ட் சின்டாக்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு டேபிள் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் டேபிள் 2 அப்படி சொல்லிட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஐடி இன்ட்டு போட போகிறேன். இப்போ நான் க்ரியேட் டேபிள் 2ன்னு க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். க்ரியேட் ஆகிடுச்சிங்களா? 2 டேபிள் இங்கே இருக்கும். பொறுமையாக கவனிங்க, அப்போ தான் புரியும் உங்களுக்கு. புரியலன்னா ரிப்பீட் மோடில் போட்டு கவனிங்க. 2 டேபிள் இருக்கா, ப்ராடக்ட் 2 இருக்கா,
இப்போது நான் வந்து இங்கே ப்ராடக்ட் 2ன்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் மீ இப்போ இன்சர்ட் பண்ணுற பாருங்க. இன்சர்ட் இன்கரெக்ட் சின்டாக்ஸ் நியர். ஓ மை காட், இப்போ என்ன தப்புன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை நம்ம பார்த்து பார்ப்போம். இதை வந்து டேட்டு மந்த்து இயர்னு கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இப்போது இதை மந்த்துன்னு கொடுத்து பார்ப்போம். இதை வந்து ஒரு 10ன்னு வச்சுக்கிட்டு இதை வந்து டேட்டான்னு கொடுத்து பார்ப்போம். இப்போ எக்ஸிக்யூட் ஆகுதா பார்ப்போமா? இல்லைங்க, நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா வேல்யூஸ்ன்னு கொடுக்க மறந்துட்டோங்க. என்னங்க இங்கே பாருங்க, போயிடுச்சு பாருங்க. இது பக்கத்தில் சொல்லியிருந்தீங்களா, இதுதாங்க. சரி, அதை விடுங்க. நான் டேபிளில் இப்போ இன்சர்ட் பண்ணி காட்டுறேங்க பாருங்கள். இதில் வந்து இந்த டேபிள் நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் ஐடி இல்லை. இதில் நான் வந்து இப்போ நான் இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். நான் முதல்ல இருக்க மாதிரி நான் போட்டுறேன். சரிங்களா? டேட்டுன்னே போட்டுறேன். மன்னிச்சுப்பாங்க என்ன. இப்போது பண்ணி பார்க்க போகிறேன். மறுபடியும் எரர் வரும் கன்ஃபார்மாக, அது எல்லாருக்கும் தெரியும். இங்கே பாருங்கள், காலம் நேம் ஆர் நம்பர் ஆஃப் சப்ளைட் வேல்யூஸ் டஸ் நாட் மேட்ச் டேபிள் டெஃபினேஷன். என்னன்னா இதை ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஐடி நீங்கள் அனுப்பியிருக்கோம் நம்ம, ஆனால் இங்கே ஐடி இல்லை, அதுதான் சொல்லுது. இப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த டேபிள் க்ரியேட் பண்ணதா, இந்த டேபிளில் ஐடி இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த டேபிள் நேமை மாற்றிட்டா இந்த டேபிளில் க்ரியேட் செட் ஆயிரும். சக் கன்வர்ஷன் ஃபெயில் வென் கன்வெர்ட்டிங் டேட் அண்ட் ஆர் டைம் ஃப்ரம் கேரக்டர் டு ஸ்ட்ரிங். என்ன சொல்லுது இங்கே பாருங்கள். இங்கே மாற்றி பார்ப்போமா? 10 15 இப்படி மாற்றி பார்த்துட்டு இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். இன்சர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம கொரிஸ் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இது என்னது, மந்த்து, இது டேட்டு. ஓகேங்களா? நம்ம என்ன நினச்சோம், ஃபஸ்ட்டு டேட்டு வரணும், அதுக்கப்புறம் மந்த்து வர நினச்சோம். ஆனால் ஃபஸ்ட்டு மந்த்து, அதுக்கப்புறம் தான் டேட்டு. புரியுதுங்களா? இது மாதிரி தான் நம்ம சப்ளை பண்ணணும். இது இப்படி மாதிரி பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு டேட்டா டைப்போ என்னென்ன எப்படி தான் பிஹேவ் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த டேபிள் எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த டேபிளில் இன்சர்ட்டே பண்ணணும். இப்போது இந்த டேபிளில் இருக்கா பாருங்கள். நம்ம இன்சர்ட் பண்ணது இந்த டேபிளில் தானே இருக்கணும். சக்காக் சிக். இங்கே பாருங்கள், 1 லேப்டாப்பு என்னது எப்படி சேவ் ஆகிருக்கு பாருங்கள். 20 10 12 இதில் எப்படி சேவ் ஆகிருக்கு, டேட்டு கடைசியில் சேவ் ஆகிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் சேவ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒன்று பண்ணி பார்ப்போமா? இப்படி இன்சர்ட் பண்ணி பார்ப்போமா? இப்படி இன்சர்ட் பண்ணால் இன்சர்ட் ஆகுதா பார்ப்போமா? அதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் தானே. 2010 லேப்டாப் வேணாம், மவுஸ் போட்டுப்போமா? இதை வந்து எடுத்து விட்ருவோம். இதை வந்து ஒன்றுன்னே போடுவோம். இப்போ பாருங்கள், இப்போ க்ரியேட் பண்ணுறேன். இது உள்ள எரர் வரும். இங்கே பாருங்கள், பண்ணிவிட்டு மவுஸு டேட்டு இது மாதிரி கொடுத்தாலும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனால் என்ன நடக்குதுன்னா, ஐடி 2 ஐடி இருக்குது. இது ஒன்று இருக்குது, இதுவும் ஒன்று இருக்குது. சரிங்களா? 1 1 1 2 1 இருக்குது. இப்படி இருக்க முடியுமா? ஒரு ஆளுக்கு வந்து 2 பேருக்கும் ஒரே ஐடி இருக்கக்கூடாதுல்ல, தப்பு தானே. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போது இந்த ஐடி ஒரு வாட்டி நம்ம கொடுத்துட்டே இருக்கணுமா? தேவை கிடையாது. இந்த ஐடி கொடுக்காம இப்போ இன்னொரு டேபிள் நான் க்ரியேட் பண்ணுற பாருங்க. அதுதான் இந்த கொஸ்டின். ஐ வாண்ட் டு கிரியேட் எ காலம் வித் ஆட்டோ இன்க்ரிமெண்ட், ஹவு டு அச்சீவ் இட். 1க்கு அப்புறம் 2 தான் நான் க்ரியேட் பண்ணணும். இந்த நம்பர் நம்ம கொடுக்கவே வேணாம். எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா, இன்னொரு டேபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதே காலமில் கிரியேட் டேபிள் 3 இன்ட்டு ஐடென்டிட்டி, ஐடி கார்டு மாதிரி ஐடென்டிட்டி என்ன பண்ணணும். ஐடென்டிட்டி 1 ஸ்டார்ட் பண்ணி 1 இன்க்ரிமெண்ட் பண்ணு. 1ல் ஸ்டார்ட் பண்ணு,
ஒன்றுக்கு அப்புறம் 2 3 4 5 அப்படி சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போதும். இதுதான் அது இன்க்ரிமெண்ட்டு. இது வந்து எதில் ஸ்டார்ட் பண்ணோம், எவ்வளோ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம் 1 2 3 4 5 சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணே போயிட்டு இருக்கணும். கிரியேட் டேபிள் 3 டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். போவோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த டேபிளில் இப்படி நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கொடுக்க போகிறது கிடையாது. இப்படி கொடுத்தேன்னா என்ன வரும், டேபிள் 3 இப்படி கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுத்து பாருங்கள், இன்சர்ட் ஆகிடுச்சிங்களா? இப்போது நான் பாருங்கள் ஐடியே கொடுக்கல, இங்கே ஐடி வந்து க்ரியேட் ஆகிருக்கு, இங்கே ஐடியே நான் கொடுக்கல. க்ரியேட் பண்ணி செலக்ட் பண்ணி பார்க்குறேன். இதை பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான். இப்போது நான் வந்து லேப்டாப் கொடுக்குறேன், இன்னொன்று அதே டேபிளில். இப்போது நம்ம இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளில் 1 1 இருந்தது. இப்போ நான் க்ரியேட் பண்ணுற டேபிளில் 1 1 வரேன்னு நினைக்கிறீங்க, இன்னொன்று வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ 3 சச்சாக் இங்கே வந்து 2. ஸோ 1 1 அப்படி சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இல்லை எனக்கு 1க்கு அப்புறம் 4 வரணும், 5 வரணும், அப்படி சாரி 1க்கு அப்புறம் 3 வரணும் அப்படின்னா இங்கே 2ன்னு போட்டிங்கன்னா அடுத்ததுக்கப்புறம் 3 தான் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண அது. ஆனால் வந்து இது டேபிள் க்ரியேட் பண்ணும் போதே இன்சர்ட் பண்ணணும் இதெல்லாம். ஸோ இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? என்னென்ன டேட்டா டைப் நம்ம பார்த்துருக்கோம்னா, இதில் இப்போதைக்கு டேட்டா டைப் இன்ட்டு பார்த்துட்டோமா, வேர்கேர் பார்த்துட்டோமா, டேட்டு பார்த்துட்டோமா, ஃப்ளோட்டு பார்த்தாச்சு. இந்த 3 தான் பார்த்துருக்கோம் டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ் in SQL. ஓகேங்களா? இப்போது இது என்னது 100 அப்படி சொல்லிட்டு கேட்பீங்க. இதை இந்த வேர்கேர் லேப்டாப் இது வந்து எத்தனை எழுத்து இருக்குது, 1 2 3 4 5 6. ஸ்பேஸும் கொடுத்திங்கன்னா 7, இன்னும் ஸ்பேஸ் வந்து 8. ஸோ ஸ்பேஸும் கன்சிடர் பண்ணி இந்த எழுத்து வந்து 100 தான் இருக்கணும். 100க்கு மேலே போயிடுச்சுன்னா எரர் வரும். ஸோ அதுதான் வந்து சொல்ல வருது. 100 தான் இருக்கணும். மோஸ்ட்லி அதிகமாக எவ்வளோ இருக்குன்னா 255 இருக்கும், 255 இருக்கும். அதுவும் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை இருக்குன்னா 255 இருக்குன்ற ஒரு கொஸ்டின்ஸும் இருக்குது. ஓகேங்களா? 6th கொஸ்டின் முடிஞ்சிடுது. ஸோ 7th கொஸ்டின் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ 8th போயிடுவோமா? ரைட் SQL query to insert a data into table. இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். டேபிளில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் இன்ட்டு சின்டாக்ஸ் வேணால் எழுதிக்கோங்க, நோட்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் ஐ நீட் நோட்ஸ்னு சொல்லுங்கள், கொடுங்க. இல்லைனா ஒரு மெயில் நான் ஷேர் பண்ணுறேன், அந்த மெயிலுக்கு வந்து எனக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த நோட்ஸ். என்ன நான் டீச் பண்ணணும் இந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் மெயிலில் அனுப்பிச்சி விட்றேன். ஆனால் நீங்கள் வந்து என்னோடய மெயிலை நான் அதாவது கமெண்ட்ஸில் கொடுக்கக்கூடாது. ஓகே, என்னோடய மெயிலில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயிலில் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா ஐ நீட் நோட்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா இந்த நோட்ஸை நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அவசியம் கிடையாது, நான் சென்ட் பண்ணிடுறேன். ஆனால் வந்து நீங்கள் எழுதி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து எவ்வளோ தப்பு பண்ணேன் பார்த்தீங்களா? இது மாற்றி போட்டேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் என்ன நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ விடுங்க, சின்டாக்ஸ் என்ன பண்ணும், இன்சர்ட் இன்டு டேபிள். என்ன டேபிள்? டேபிள் நேம் வேல்யூஸ் இன்சர்ட் இன்டு டேபிள். இதுக்குள்ளே என்னென்ன காலம்லாம் வேணும். இப்போ வந்து ஐடி ப்ராடக்ட்,
ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஒரு டேபிள் ஒரு ஒரு காலமாக ஆட் பண்ணும். bear with me ஏன்னா நான் ஸ்லோவாக தான் பண்ணுவேன். காஸ்ட். ஸோ இப்படி போட்டுட்டு வேல்யூஸ் என்னென்ன வேல்யூ, இதுக்கு வந்து காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4, காலம் 5 இந்த மாதிரி கொடுத்துட்டே போயினே இருக்கணும். ஆனால் இது தேவை கிடையாது. அதே மாதிரி வேல்யூஸ் 1, வேல்யூ 2, வேல்யூ 3, வேல்யூ 4, வேல்யூ 5. ஓகேங்களா. 5 காலத்துக்கு 5 வேல்யூ. இது இப்படியும் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு 100 காலம் இருக்குன்னு வச்சிங்களேன். 100 காலமில் இந்த மாதிரி ஒரு 5 காலம் மட்டும்தான் இன்சர்ட் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணலாம். நீங்கள் எல்லா காலமும் நீங்கள் இன்சர்ட் பண்ணணுன்னா டேபிள் நேம் கொடுத்துட்டு நீங்கள் பிளாங்காக விட்டுட்டு வேல்யூஸ் கொடுத்துட்டு எல்லா காலத்தோட வேல்யூயும் கொடுத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் காலம், இப்போ லேப்டாப்னால் இப்போ ஐடி இன்க்ரிமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஐடி இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்குறோம். அதனால் நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டியதில்லை. ப்ராடக்ட்டுக்கு இது எடுத்துக்கும், மேனுஃபேக்சரிங் டேட்டுக்கு இது எடுத்துக்கும், எக்ஸ்பைரி டேட்டுக்கு இது எடுத்துக்கும், குவான்டிட்டிக்கு இது எடுத்துக்கும் 50, காஸ்ட்டுக்கு வந்து இது எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர்ட். ஓகேங்களா. இது என்னன்னு நீங்கள் சொல்லி வரீங்கன்னா, இப்போது எனக்கு 3 காலம் நம்ம தான் இன்சர்ட் பண்ணால் போதும். இது ஃப்யூச்சரில் வரும். 3 காலம் இன்சர்ட் பண்ணால் போதும். அதோட 3 மட்டும் வேல்யூ கொடுத்தாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் நேமு, மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட், இதை 3மே நம்ம கொடுக்குறோம்னு வச்சிங்களேன். அதன் பக்கத்தில் லேப்டாப்பு இல்லை மவுஸு கீபோர்டு இப்படி கொடுக்குறோம், டேட்டு இது கொடுக்குறோம். குவான்டிட்டி, காஸ்ட் இது 2மே நம்ம கொடுக்காம விட்டோம்னா நல்லில் போய் ஸ்டே ஆகிடும், எம்டியாக ஸ்டோர் ஆகிடும். இவ்வளோ தான். ஓகேங்களா. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு செஞ்சே இல்லை, கொஸ்டின் வைஸாகவே போயிடுவோம். எதுக்கு டிஸ்டர்பன்ஸு. ரைட் SQL query to இன்சர்ட் டேட்டா. நம்ம இது இன்சர்ட் பண்ணியாச்சு, பார்த்தாச்சு உங்களுக்கு. இதை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. சரி, ஓகே. எப்படி அப்டேட் பண்ணலாம்? அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை ஒன்று சொல்லி கொடுத்துட்றேன். இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம் வந்து என்னன்னா டேபிள் நேம் 3. ஓகேங்களா. இந்த வேல்யூஸ் எல்லாமே நான் போட்டுக்கிறேன். இந்த காலம் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காலம் எனக்கு எதுவுமே வேணாம். இப்போது இதை 2 வேல்யூ எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இந்த டேபிளில் என்னென்ன இருக்குது, இவ்வளோ இருக்குது. இந்த பாருங்கள், ப்ராடக்ட் நேம், மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஆனால் நான் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு 3 வேல்யூ தான் நான் கொடுத்துருக்கேன். கரெக்டு தானே? 3 வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். இது ஏன் அது இன்கரெக்ட் சின்டாக்ஸ், எக்ஸ்பெக்டிங் எக்ஸிக்யூட்டா. ஓகே, இதை வந்து இன்சர்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. வேல்யூஸ் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். காலம் நேம் ஆர் நம்பர் ஆஃப் சப்ளைட் வேல்யூஸ் டஸ் நாட் மேட்ச் டேபிள் டெஃபினிஷன். காலம் 5 இருக்குது இங்கே, அதாவது ஐடியோடு சேர்த்து 6 இருக்குது. ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 1, 2, 3 தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஐடியா விட்டுருங்க, 5 காலமில் 3 தான் கொடுத்துருக்கோம். அதனால தான் இப்படி வந்து காலம் நேம் ஆர் நம்பர் டஸ் நாட் சப்ளைட் அப்படி சொல்லுது. இப்போ நான் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து குவான்டிட்டியும் காஸ்ட்டும் நான் என்ட்ரு பண்ணவே வேணாம். சரிங்களா. இதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணுறது? அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் நேம்னு சொல்லிட்டு ஒன்று இங்கே ஆட் பண்ணுறோம் பக்கத்துலேயே. இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் நேம் கம்மா மேனுஃபேக்சரிங் டேட். மோஸ்ட்லி ஏன் காப்பி பண்ணி போடுறேன்னா சில டைம் வந்து தப்பாக அடிச்சிருவோம். எக்ஸ்பைரி டேட். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோன்னா எக்ஸிக்யூட் ஆகிரும். இங்கே பாருங்கள், ஏன்னா ப்ராடக்ட் நேமில் இது இன்சர்ட் பண்ணு,
மேனுஃபேக்சரிங் டேட்டில் இதை இன்செர்ட் பண்ணு, எக்ஸ்பைரி டேட்டில் இதை இன்செர்ட் பண்ணு, இப்படி கொடுக்குதான். இப்போ நான் இப்போது எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோன்னா குவான்டிட்டியும் காஸ்ட்லியும் நம்மளுக்கு வந்து எதுவுமே இருக்காது. இங்கே பாருங்கள், நல்லு. ஆனால் இதில் நான் நல்லு சேவ் பண்ணக்கூடாது, எனக்கு வேல்யூ கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து சில கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இது பக்கத்தில் ஒன்று ஆட் பண்ணோம், அது வந்து வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, சூப்பர். இன்சர்ட் பண்ணியாச்சு, லேப்டாப் இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? என்னடா இது 2 3 ரெண்டுமே லேப்டாப்பில் சேவ் ஆகிருக்கு. அச்சோ, அதுக்காக தான் என்ன பண்ணோம், அப்டேட் பண்ணோம். ரைட் SQL query to update the data in the table. Quantity of laptop should be 5. அப்டேட் டேபிள் இதுதான். ஓகேங்களா? இப்போது எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை விட்டுருங்க, குவான்டிட்டி ஆஃப் லேப்டாப்லாம் 5 வேணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லேப்டாப்பை வந்து எனக்கு வந்து கீபோர்டாக மாற்றணும். ஏன்னா நான் லேப்டாப்னு கொடுத்துட்டேன், 2 லேப்டாப் இருக்குல்ல, கீபோர்டாக மாற்றணும். இந்த கீபோர்டாக மாற்றுறதுக்கு எனக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஐடி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடி 3 இருக்கிற இடத்துல ப்ராடக்ட் நேமை வந்து கீபோர்டாக மாற்றிடு. ஓகேங்களா? ஐடி 3 இருக்கிற இடத்துல கீபோர்டாக மாற்றிடு. அப்படின்னா இங்கே பாருங்கள், சின்டாக்ஸ் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். சின்டாக்ஸ் அப்டேட் காலம் நேம், அப்டேட் டேபிள் நேம். நம்மளோட டேபிள் நேம் என்னது, அப்டேட் டேபிள் நேம், டேபிள் ப்ராடக்ட் 3. செட் எதை செட் பண்ணு, அதாவது அப்டேட் பண்ணு. செட் காலம் 1 என்னது, காலம் ப்ராடக்ட் நேம்ன்ற காலம். என்னென்னு செட் பண்ணணும், இது என்னது, வேர்க்கர் தானே. டெக் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். வேர்க்கர்னா சிங்கிள் கோட்ஸ், இன்டீஜர்னால் எதுவுமே கொடுக்க வேணாம். என்னென்னு கீபோர்டுன்னு பண்ண போகிறோம். கீபோர்டு செட் பண்ணிட்டோம். எங்கே டேபிளில், இந்த ப்ராடக்ட் டேபிளில் ப்ராடக்ட் நேமை கீபோர்டாக மாற்று. இன்னும் இவ்வளோ இருக்குது, ப்ராடக்ட்டு, மவுஸ் இருக்குது, லேப்டாப் இருக்குது, இன்னொரு லேப்டாப் இருக்குது. எந்த ப்ராடக்ட் நேமை நான் மாற்றணும், மவுஸை மாற்றணுமா, லேப்டாப் மாற்றணும், இந்த லேப்டாப் மாற்றணுமா? அதுக்கு தான் ஐடின்றது எல்லாருக்கும் யூனிக்யூவான ஐடி இருக்கும். ஸோ எங்கே வேர் ஐடி ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். 1 row affected, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 row affected ஆயிடுச்சு. இங்கே நான் சொல்ல பார்த்தீங்களா, மேனுப்புலேஷன், டேட்டா மேனுப்புலேட் பண்ணும் போது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். இன்செர்ட் பண்ணும் போது எஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி. ஸோ 1 row affected. இப்போது செலக்ட் பண்ணி பார்ப்போம். செலக்ட், இங்கே பாருங்கள், கீபோர்டு அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள். 1 row அஃபெக்ட் ஆகிடுச்சுங்களே. இந்த கீபோர்டு எங்கே அப்டேட்டாக இருக்குது, ஐடி 3 போய் அப்டேட்டாக இருக்குது. அதான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்டேட் டேபிள் ப்ராடக்ட் நேம். இது வந்து இன்செர்ட் அப்டேட் பண்ண என்னது, டேட்டா மேனுப்புலேஷன் லாங்குவேஜ். க்ரியேட் பண்ணும்போது கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ அதனால் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஓகேங்களா? இங்கே போட்டுப்போம், நோட்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ அப்டேட் ப்ராடக்ட் நேம், அப்டேட்டட் டேபிள், இதை நம்ம பண்ணியாச்சு. இப்போ இதை பண்ணி பார்ப்போமா. அப்டேட் குவான்டிட்டி 5. இப்போது லேப்டாப்புங்கிற இடத்துல 50 இருக்குது. லேப்டாப் 50 எனக்கு வேணாம்ப்பா, 5 அப்படி போடணும். ஸோ அப்டேட் டேபிள் நேம், செட் எதை செட் பண்ணணும், குவான்டிட்டியை செட் பண்ணணும். குவான்டிட்டி கீழே வந்துச்சு பாருங்கள், இன்டெலிஜென்ஸ். குவான்டிட்டி ஈக்குவல் டு எவ்வளோ பண்ண சொல்லியிருக்காங்க, 5. வேர் எங்கே, லேப்டாப்னு இருக்கிற இடத்துல வேர் ப்ராடக்ட் நேம் ஈக்குவல் டு லேப்டாப். வேர் ப்ராடக்ட் நேம் ஈக்குவல் டு
லேப்டாப். மோஸ்ட்லி இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க, ஐடி வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ லேப்டாப் இருக்கிற இடத்துல எனக்கு 5 வந்தால் போதும். 1 row அஃபெக்டட், கம்பைலேஷன் டைம் எல்லாம் காட்டுது. இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். செலக்ட் பண்ணி பார்த்தா 5 அப்டேட் ஆகிடுத்துங்க. சூப்பருங்க அப்பா. ஸோ இது முடிச்சாச்சு. அப்டேட் ப்ராடக்ட் நேம். இது நம்ம லேப்டாப் இருந்ததை கீபோர்டு மாற்றியாச்சு. எதை வச்சு மாற்றணும்? ஐடி வச்சு தான் மாற்றணும். நம்மளும் ஐடி வச்சு தான் மாற்றிருக்கோம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட், ரைட் SQL query டு delete த டேபிள். வேணாங்க, எதுக்கு delete பண்ணோம்? இப்போது இந்த கொஸ்டினை வந்து இப்படி பண்ண, ரைட் SQL query டு செலக்ட் டேட்டா இன் டேபிள். ஆல்ரெடி இருக்கும் நினைக்கிறேன் கொஸ்டின்ஸு, இல்லைங்களா? எப்படிங்க செலக்ட் பண்ணுறது? இப்போ நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா, செலக்ட் ஸ்டார். இதுதான். இந்த ஸ்டாருக்கு என்ன அர்த்தம்னா, ஆல் அப்படின்னு அர்த்தம். செலக்ட் ஸ்டார்னா ஆல்னு அர்த்தம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி காட்டு. இல்லைப்பா, எனக்கு ப்ராடக்ட் மட்டும் தான் இப்போ வேணும், ப்ராடக்ட் நேம் மட்டும் வேணும்ப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, செலக்ட் ப்ராடக்ட் நேம் ஃப்ரம் டேபிள் நேம். ஓகேங்களா? இங்கே யாரும் கரெக்டாக வந்துச்சு. இதை பாருங்கள், ப்ராடக்ட் மட்டும்தான் வருது. இல்லை எனக்கு காஸ்ட்டும் சேர்த்து வேணும் அப்படி கேட்டிங்கன்னா, ப்ராடக்ட் நேமே காஸ்ட்டு, செலக்ட் ப்ராடக்ட் நேம் காஸ்ட் ரெண்டுமே வந்துச்சு. இல்லை எனக்கு வந்து காஸ்ட்டு பக்கத்தில் ஐடி வேணும், எனக்கு கடைசியில் எனக்கு ஐடி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே. ஆனால் எப்படி செலக்ட் ஆகுது பாருங்கள், இப்படி செலக்ட் ஆகுது பாருங்கள். எனக்கு ஐடி பக்கத்தில் என்ன வேணும்? குவான்டிட்டி வேணும் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா இப்படி வந்துடும். இது இப்படி டேரெக்டாக இப்படி ஃபார்மேட் மாற்றிடலாம். என்னப்பா இது எல்லாமே போடணும்பாப்பா, எனக்கு எல்லாமே வேணும், என்னென்ன டேபிளில் என்னென்ன இருக்கோ எல்லாமே வேணும் அப்படின்னா இது பண்ணிங்கன்னா இதுதான் எல்லாமே குத்துரும். சூப்பர். இல்லை இந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபார்மேட் வந்து இப்படி பண்ணிக்கணும். ஒன்று மட்டும் வேணும்னா ப்ராடக்ட் நேம் மட்டும் பார்க்கணும்னா ப்ராடக்ட் நேம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் செலக்ட் பண்ணுறோம். இதையும் ஆட் பண்ணிப்போம். இது ரொம்ப முக்கியம். இங்கே நீங்கள் பார்த்தீங்களா என்ன நடந்திருக்குன்னு? இங்கே பச்சை கலரில் இருக்குது. ஏன் பச்சை கலரில் இருக்குன்னா இதான் கமெண்ட்டு. இந்த கமெண்ட் யூஸ் பண்ணால் இங்கே பாருங்க 1 2 இது கொடுத்தீங்கன்னா பச்சை கலரில் மாறிடும். இது வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. எக்ஸிக்யூட் ஆகலை பார்த்தீங்களா? ஏன்னா செலக்ட்டு ப்ராடக்ட் நேம் தானே கொடுத்தேன் நான். இது பண்ணால் எக்ஸிக்யூட் ஆகணும்ல. இங்கே பாருங்க, இதை கிளிக் பண்ணால் காட்டுதுங்களா? இந்த டபுளோடு கிளிக் பண்ணால் காட்டாது. ஏன்னா இது வந்து எம்டிக்கு சமம். இப்படி தான் கமெண்ட் பண்ணணும். இந்த பாருங்கள், இங்கே ஒரு எம்டி இருக்குல்ல, இந்த எம்டியை இது எம்டி ஸ்பேஸ் கொடுத்து எம்டி எக்ஸிக்யூட் பண்ணால் இங்கே பாருங்கள் அதே தான் வந்துடும். இந்த எம்டியும் இது ஒன்று தான். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு 2 ஐஃபோனை நம்ம ஆட் பண்ணோன்னா எடுத்துக்காது. சரிங்களா? இது கொரியா கன்சிடர் பண்ணாது. இதுதான் கமெண்ட். புரியுதுங்களா? ஸோ அடுத்து ரைட் SQL query டு delete த டேபிள். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ delete பண்ணணும். அப்படியே 1 செகண்ட் இருங்க. எப்படி delete பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருங்க. ஓகே, எப்படி delete பண்ணுறது? ரைட் SQL query டு delete the data into the table. இது எப்படி சொல்லுவாங்கன்னா,
delete டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஒரு ரோவை delete பண்ணுவாங்க, ஒரு காலமை delete பண்ணுவாங்க, இல்லை ட்ரங்கேட்னு ஒன்று இருக்கும். எப்படிலாம் delete பண்ணலாம் டேட்டாவை அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். And write SQL query to delete the data into the table. Delete the data, mouse. delete from table where column name. மோஸ்ட்லி இந்த டெலிஷன் வந்து எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சும்மா பர்பஸ்க்காக நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் ப்ராடக்ட் 3 எடுத்துக்கிறோம். delete table name. ஓகேங்களா? கொடுத்தாச்சு. வேர் காலம் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. நம்ம காலம் நேம்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். வேர் ஐடி ஈக்குவல் டு 3. எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். 1 ரோ அஃபெக்டட். இப்போது அந்த 3 வந்து இருக்காது. இங்கே பாருங்கள், 1 ரோ அஃபெக்ட் ஆயிடுச்சு. இந்த கீபோர்டுக்கு உண்டானது தான் 3. இப்போ நம்ம இன்னொன்று புதுசாக ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து கீபோர்டுக்கு பதில் என்ன இருக்குது, மானிட்டர் அப்படி சொல்லிட்டு ஆட் பண்ணுவோம். பழைய இருக்கா? ஓகே, இது எடுத்துப்போம். மானிட்டர். இப்போது மானிட்டருக்கு வந்து ஒரு 25 வச்சுக்கோம், 5000. இப்போ இன்சர்ட் பண்ண எனக்கு 3 தானே வரணும். ஆனால் 3 வராது. இங்கே பாருங்கள், இன்சர்ட் பண்ணிட்டேன், செலக்ட் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன், 4 வந்து பாருங்கள். ஏன்னா இந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, கீபோர்டுன்னு ஒன்று இருந்துச்சுல, அதுக்கு ஐடி 3 அசைன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எதுக்குமே அசைன் ஆகாது. முதலேருந்து டேபிள் க்ரியேட் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி ஒன்று ஒன்றா இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஐடி வந்து 1 2 3 4 அப்படி சொல்லிட்டு அசைன் ஆகும். ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ ஒரு வாட்டி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு யூனிக் ஐடின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துடும்.